ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரையமரா சேனல். இன்றைக்கி நம்ம மினி ஊத்தப்பம் பார்க்க போகிறோம். மினி ஊத்தப்பம்னா அதில் வந்து கேப்சிகம் போட போகிறோம். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம நம்ம குழந்தைகள்லாம் ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க, ஏதாவது பண்ணுங்க. ஏதாவது ஜங்க் ஃபுட்டெல்லாம் நம்ம கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஊத்தப்பம் இல்லைனாக்கா மொதல் நாள் இருந்த சப்பாத்தி இருந்துச்சுனாக்கா சில்லி சப்பாத்தி அந்த மாதிரி ஏதாவது ஒவ்வொன்று நம்ம வந்து பண்ணி கொடுத்தோம்னாக்கா குழந்தைகளும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னொன்று அது நைட்டு நம்ம ஒரு 7 o'clock டின்னர் கொடுக்குற வரைக்கும் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து இதுவாக இருக்கும். சாலிடாக ஃபுட்டு கொடுத்ததுனால அவங்களுக்கும் வயிறு ரொம்ப இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி எப்படி கேப்சிகம் மினி ஊத்தப்பம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. நம்ம தோசைக்கல்லையே 3 குழி இருக்கிற மாதிரி உள்ள தோசைக்கல் நம்ம வாங்கினோம். இல்லை 3 4 இப்போலாம் நிறைய டிசைனில் விற்கிறது. நான் வந்து வச்சுருக்கிறது 3 குழி இருக்கிற மாதிரி இருக்கிற தோசைக்கல். இதில் எப்படி இருக்குன்னா, இதில் வந்து நம்ம நார்மலாக இப்போ நான் இன்றைக்கி என்ன என் கையில் இருந்ததுனாக்கா 3 டிஃப்ரெண்ட் கலரில் கேப்சிகம் இருந்தது. ரெட்டு, க்ரீன் அண்ட் எல்லோ. ஸோ 3த்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் நறுக்கி வச்சுட்டேன் சின்ன சின்னதாக. இப்போ நான் வந்து இந்த 3 குழியிலையும் மாவு வந்து விட்டுட்டு அதில் வந்து இந்த மாதிரி கேப்சிகம் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு கலர் கேப்சிகத்தை போட்டுட்டு அதில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸையும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதில் லைட்டாக எண்ணெயும் விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் அதுக்கு மேலேயே நான் வந்து ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் வந்து நெய் விடுறேன். ஏன்னா நம்ம நெய் விட்டோம்னா குழந்தைகளுக்கு கொஞ்சம் அந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். அதனால் இதுவாக இருக்கணும். ரொம்ப இல்லாமல் ஒரு கொஞ்சமாக விட்டுறேன். அப்புறம் என்னென்னாக்கா இதை கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு இதை வந்து திருப்பி போடணும். திருப்பி போடும்போது கொஞ்சம் நல்லா அது வந்து இதாகணும், என்ன சொல்கிறது, வேகணும் உள்ளுக்குள்ளே. ஏன்னா அந்த கேப்சிகத்தை தாண்டி அந்த தோசை மாவு வந்து வேகணுங்கிறதுனால கொஞ்சம் நேரம் அதை வந்து தட்டி கொடுத்து அதில் டேப் பண்ணிகிட்டு இருந்தோம்னாக்கா கொஞ்சம் நல்லா இதுவாகும், வெந்துடும் இந்த மாவெல்லாம். ஸோ இப்போ இதுதான் வந்து மினி ஊத்தப்பம், கேப்சிகம் மினி ஊத்தப்பம். நம்ம இப்போ கேப்சிகம் இல்லைன்னாக்கா இதுலேயே வந்து பீட்ரூட்டு, கேரட்டு அந்த மாதிரி கூட நம்ம வந்து துருவி போட்டுக்கலாம். ஆனியன், டொமேட்டோ இதெல்லாம் வந்து நம்ம திருகி போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணியோ இல்லை திருகியோ போட்டுட்டோம்னாக்கா அதுவும் நல்ல ஒரு இதுவாக இருக்கும், ஃப்ளேவராக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும், ஸ்ட்ரென்த்து கூட குழந்தைகளுக்கு. ஸோ இது மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு வீட்டில் வந்தோடனே இது மாதிரி ரெடியாக இருந்ததுனாக்கா குழந்தைங்க ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு நம்மளோட கேப்சிகம் மினி ஊத்தப்பம். இன்றைக்கி நான் வந்து அதுக்கு மார்னிங்கே நான் வந்து கத்திரிக்காய் கொத்து பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் நான் வந்து இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் கொடுத்துருக்குறேன். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.